ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். அங்கே நம்ம ஐயனு கொஞ்சம் திக்ருஷ்ண வந்து சூடு பண்ணி எடுத்து டெய்லி இந்த அம்மாவுக்கு இதான் பொழப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதுங்க. இது வந்து எனக்கு நான் உயிர் வாழ்கிறதுக்கும் எனக்கும் வந்து இது பூஸ்ட், இது ஒரு எனக்குள்ள ஒரு எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது ஒரு சக்தி. இது அவங்க மூலிமா நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குதுன்னா இது உண்மை. ஆமாம், இது மற்றவங்களுக்கு தெரியும்னா அது நம்பாதவங்களுக்கு அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ரசம் தாங்க, ரசத்துக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் சும்மாவா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறது கூட நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் இல்லைங்களா? அது இன்றைக்கி வாங்க. 2 வரமிளகாய், ஒரு 10 பூண்டு, கொஞ்சோண்டு மல்லி, உடைச்ச மல்லி, ஜீரகம், மிளகு, ஒரு தக்காளி, புளி ஒரு பாக்ஸ் சைஸ் நம்ம எடுத்து ஊற போட்டு வச்சுருக்குறோம்ப, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ப, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோங்க ஆட்டி. இப்போ நம்ம இந்த மிளகு ஜீரகமெல்லாம் போட்டு ஒரு கொரகொரப்பாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க. சட்டி டங்குன்னு காஞ்சிடுவாங்க, கொஞ்சம் ஓட்டு ஓட்டுற தேவையில்லாதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம வீடியோ எடுக்கிறோம் இல்லைங்களா? இது ஒரு 2 கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் தக்காளியும், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுங்க. இப்போ வர்ற தக்காளி வந்து நமக்கு செட் ஆகிறதில்ல, கல் மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து சீக்கிரமாக வந்து டன் ஆக மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஏதாவது ஒன்று எலும்பு தாங்க கிடைக்காது. அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க நம்ம. நான் வரமிளகாய், மஞ்சத்தூளை தவிர எல்லாமே மஞ்சத்தூளும் பெருங்காயம் தவிர
எல்லாமே நம்ம அதில் போட்டுருக்குறோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் நம்ம இந்த அரைச்சிருக்கிறதுல போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த புளி வந்து நம்ம இப்போ இந்த இஞ்சின்ற பூண்டு, ஜீரகம், மிளகு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் புளியை வந்து கரைச்சி ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு தக்காளி பாருங்கள், அந்த தக்காளி கூட மய மாட்டேங்குது அந்த அளவுக்கு. இப்போ இருக்கிறது கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை மரத்து மேலே ஏதோ ஊற்றிருக்கிறாங்க, கருகி போயிருக்குது. அதுலேயும் இப்போ அதுவும் மீறி ஒரு 2-3 இலைகள் துளுத்து வருது. சரி, அது நம்ம இப்போ பறிக்கூடாது. அவங்க என்ன மருந்து ஊற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் நல்லா இருக்கட்டும். இன்னும் 100 வருஷம் அவங்கெல்லாம் ஒவ்வொரு மரத்துக்கும் அப்படி அது முக்கியமாக இருக்கிற மரத்தங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்களா தெரியலைங்களா, அவங்க என்ன ஜென்மங்களா தெரில. ஒவ்வொன்றுமே நான் பார்த்து வச்சுக்கேன். எல்லாமே அப்படியே மேலே இருந்து எனக்கு சீட்டு தொடை படத்துக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையோ, யாருமே பக்கத்தில் இது உள்ளார இருக்கிறதுனால என்னை தவிர யாருமே இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற இடத்துலையும் வந்து இந்த மாதிரி இதை ஒன்று பண்ணி வச்சிடுறாங்க. அதனால நம்ம அது இலையை ஒடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற என்ன ஊற்றிருக்கிறாங்களா ரசாயனம் அதெல்லாம் போனதுக்கப்புறமா இது பண்ணிக்கலான்னு இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். புளி தண்ணியாக அதில் வச்சுட்டுங்க, மஞ்சத்தூளும் போட்டுங்க. உப்பு போடல, உப்பு போடல, பெருங்காயம் போடல. இது ரெண்டுமே வந்து நான் ஆல்ரெடியாக வந்து நம்ம சாப்பாடு அடித்து வச்சுட்டுங்க. தேவை இருக்கிற அளவுக்கு ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது நல்ல ஒரு கொதி வரட்டும். வாங்கப்பா, இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிட்டு அப்படியே மூடிடலாம். இதே மாதிரி நீங்களும் சிம்பிளான ரசம், ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரசம். பெரியவங்களும் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு நம்ம இது கொடுக்கும்போது இந்த அல்சர் தன்மை இருக்கிறவங்க இது வாரத்தில் 2-3 நாள் கூட எடுத்து சாப்பிட்லாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் பால் பச்சை பால் கொதிக்க வைக்கிறதுல அப்படியே தான் வந்து பாருங்கள். இப்போ இந்த சூட்டில் நம்ம பெருங்காயம் போடுறதுக்கோசரம் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் அப்படியே மூடிட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். நீங்களும் இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. அது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம வந்து கட்டாயம் படுத்தவில்லை, சாப்பாடு வந்து படிச்சு அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம ஒரே மாதிரி தானே ரசங்கள் நிறைய வைக்கிறோங்க, அதனால் இந்த மாதிரியும் தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் மக்களே.